ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டு மாவு அரைச்சிட்டு இருந்தேன். மாவு சுத்தமாக தீர்ந்து போச்சு. அதனால் நைட்டுக்கு வந்து சாப்பாடு தான் வந்து வச்சுருந்தேன். தக்காளி, வெங்காயம் அது எல்லாத்தையும் வதக்கி விட்டு முட்டை அதில் உடச்சி ஊற்றி சாப்பாடு போட்டு கிளறலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து பெரிய வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், கறி மசால் தூள் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளிலாம் வந்ததுக்கப்புறமே அது சைடில் எடுத்து விட்டுட்டு சென்டரில் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றி அதை அப்படியே சிம்மில் வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமே மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி அது கூட வந்து சூடாக வடித்த சாதம் போட்டு கிளறினா ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் இருக்கும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒரு நேரத்துக்கு சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அது மாதிரி தான் நேற்று ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். முட்டைலாம் நல்லா வெந்து சுருண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறமே வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை அதை கூட தூவிட்டு சாப்பாடு வந்து அதோடு போட்டு கிளறிட்டா ரெடி ஆயிரும். நான் வந்து பாதி வந்து இதில் போட்டு கிளறிட்டு மீதி வந்து ரச சாதத்துக்காக வச்சுட்டேன். அதுக்குள்ளே மாவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதையும் எடுத்து கரைச்சி வச்சுட்டு அடுத்த நாள் தேவைக்கான மாவு மட்டும் ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வெளியவே வச்சுருவேன். மீதி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம்.